அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஜனவரி 8, அடுத்த மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி மாலை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதி திருத்தங்கல்ல வேளாளர்களின் அரசியல் அங்கீகார மாநாடு. இந்த தேதி நம்ம உறுதிப்படுத்தியது ஒரு 4 நாட்கள் ஆகிறது. இந்த தேதி அறிவிக்கிறமே ஒட்டி இந்த மாநாடு போடுறதுக்கு முன்னாடி பல்வேறு தயக்கம். நம்ம மாநாடு நடத்திட முடியுமா, மாநாடு நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு டீம் வேணும், மாநாடு நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வேணும், மக்கள் சக்தி வேண்டும், இது நம்ம நடத்த முடியுமா, சாத்தியமா என்று மிகப்பெரிய சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட், பணபலம் படைத்தவர்கள் சப்போர்ட்டு, அரசியல் சப்போர்ட், இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா என்ற ஒரு தயக்கத்துடன் இறைவன் மீது பாரத்தை வைத்துவிட்டு துடிப்புள்ள உணர்வுள்ள இளைஞர்கள் நமது பக்கம் இருக்காங்க. அதையும் தாண்டி உண்மையாக சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், தொழிலதிபர்கள் தன் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறார்களோ அதை போல் இந்த இனத்தை நேசிக்கக்கூடிய உள்ளம் படைத்த உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு என்ற நம்பிக்கையில் தேதி முடிவு பண்ணிட்டோம். மாநாடு நடத்தக்கூடிய இடத்தையும் அந்த இறைவனின் அருளுடன் முக்கியமான நமது மீது அக்கறை உள்ள நம்முடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய உறவுகளுடைய பேராதரவுடன் அந்த மாநாட்டு திடலையும் போய் பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த மாநாடு நடத்தலாமா என்ற ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் போடும்போது அந்த சிவகாசி ஆலோசனை கூட்டமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே மக்களுடைய இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமத்தில் வரக்கூடிய மக்களுடைய பேராதரவு கிடைத்தது, இளைஞர்களுடைய பேராதரவு கிடைத்தது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு சிவகாசியில் சைவ வேளாளர்கள் ஆலோசனை கூட்டம், பாராட்டு கூட்டம், வைரல் அண்ணன், அதில் மதுரை செங்கோல் ஆதீனம், பல்வேறு ஆதீனங்கள் வந்திருந்தாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த உடனே கிடைத்தது. சரி, இந்த மாநாடு டேட்டை அறிவித்து மாநாடு திடலை பார்த்தோம். திடலை பார்த்த அன்றே சாயங்காலம் விருதுநகரில் ஒரு ஏரியா, அங்கேயும் பேராதரவு கிடைத்தது. மக்களை நம்பி, உங்களை நம்பி, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து, அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, உணர்வுள்ள இளைஞர்களை நம்பி இந்த களத்தில் நாங்கள் கால் பதித்துள்ளோம். வெற்றி என்ற இலக்கை நோக்கி அரசியல் அதிகாரத்தில் மறுக்கப்பட்ட இந்த வேளாளர் சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு களப்பணி நாங்கள் தொடங்கியிருக்கோம். வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அங்கீகார மாநாடு கண்டிப்பாக உங்கள் பேராதரவுடன் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற வேண்டும், நீங்கள் அனைவரும் மாற்றி காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்காக எனக்கு மிகவும் ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய கடந்த 2 நாட்கள் 3 நாட்கள் என்னுடன் இந்த மாநாட்டுக்காக கடுமையாக பணிகள் செய்தார் அருமை அண்ணன் பாபுராஜ் அண்ணா, மாடசாமி அண்ணா, ராமர் அண்ணா, திருத்தங்கல் ராஜேந்திரன் அண்ணா, எல்ஐசி வயலி அண்ணா, வள்ளிநாய் அண்ணா, ஈஸ்வரன், பிரபு, மணி, விக்கி, கார்த்திக், ரமேஷ், முத்துக்குமார் அண்ணா, பல்வேறு இளைஞர்கள், பெரியவர்கள் சப்போர்ட்டு இந்த மாநாட்டை வெற்றியை முடிக்கணும்னு. இதில் முக்கியமாக என்னென்னா, நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், பொதுக்கூட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் மாநாடு இன்றைக்கி வர நாங்கள் தலைமை எடுத்து நடத்துனதில்லை. இதுதான் முதல் மாநாடு. அதனால தான் விருதுநகர் மாவட்டத்தை அதிகமாக கிராமங்கள், வேளாளர் சமுதாயம் வாழக்கூடிய கிராமங்கள், பிள்ளைமாறு என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய, சமுதாய உணர்வு இருக்கக்கூடிய
சங்கங்கள் இங்கு பெரும்பான்மையாக நாங்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் எங்களுக்குன்னு உண்டான அங்கீகாரம் மறுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் விதமாக எம்எல்ஏ சீட்டு தான் கொடுக்கல, எம்பி சீட்டு தான் கொடுக்கல, ஒரு சேர்மன் சீட்டு, ஒரு கவுன்சில் சீட்டு கூட இந்த சமூகத்தை கொடுக்க மறுப்பது ஏன் என்ற ஆதங்கத்துடன் இந்த மாநாடை நடத்துகிறோம். யாரு? உங்களுடைய பேராதரவுடன் இந்த சமுதாயத்தில் கூட பெரியவர்கள், சமுதாய முன்னோடிகள், உங்கள் அனைவருடைய ஆலோசனை ஆதரவுடன் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் பேராதரவும் இதில் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் ஒரு 5-6 கிராமங்கள் சந்தித்தோம். 6 கிராமங்களும் நல்ல வரவேற்பு. எந்தவித பொருளாதாரமும் இல்லாமல் இந்த மாநாட்டில் இறைவன் மீதும் இந்த சமூகத்தின் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் பெரியவர்கள் மீதும் விருதுநகரில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் மீதும் மற்றும் எங்களை பெற்று வளர்த்தெடுத்த தாய்மார்கள், எங்களுக்கு ஒரு தாயாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய சகோதரிகள், இந்த சமூகத்தின் உயிர் துடிப்பாக இதே துடிப்பாக இன்றும் இந்த சமூகத்தின் எழுச்சியை காண விரும்பக்கூடிய இளைஞர்கள் பேராதரவுடன் இந்த மாநாடு அரசியல் அங்கீகாரத்தை மீட்கக்கூடிய முதல் மாநாடாக அமைய வேண்டும். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேராதரவு இந்த மாநாடு நடத்துவதற்கு வேண்டும். பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய தடை இல்லை. முயற்சி செய்தால், நல்ல எண்ணம் கொண்டு, நல்ல உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நம்ம விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் அனைவரும் எங்களுக்கு நிரூபித்து காட்ட விதமாக இந்த மாநாடுக்கு உங்களுடைய பேராதரவு உதவிகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.